வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உஷாரையா உஷாரு தொடர். தொகுத்தி எழுதியவர் திரு பால் சுயம்பு. இதுல வர எல்லா உண்மை சம்பவங்களை சார்ந்தது. சரி வாங்க, இப்போ நம்ம முதல் தலைப்புக்குள்ள போலாம். முதலில் புறா வரும், பின் திருடன் வருவான். உங்க வீட்ல தங்க நகை, ரொக்க பணம் இருக்கா? அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாருனாலும் உங்க வீட தேடி வரலாம். என்னடா இவ இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. திருடர்கள்லாம் பயங்கரமா தான் இருக்கணும்னு இல்ல. சில நேரத்துல அப்பாவித்தனமா மூஞ்ச வச்சு கூட நம்மள ஏமாத்துவாங்க. மேடம், யாராச்சும் வீட்ல இருக்கீங்களா? நான் ஆசையா வளர்க்கிற புறா உங்க வீட்டு மொட்டை மாடியில மாட்டிக்கிச்சு. அந்த ரெக்கைய எவனோ ஒரு படுபாவி முறிச்சுட்டான். அது பறக்க முடியாம உங்க வீட்டு மாடியில துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கண் கலங்கி சொல்லுவான். ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது இவன் தான் இந்த வேலைய பண்ணவன். இவங்கெல்லாம் பொதுவா பெண் தனியா இருக்க வீட்டை குறி வச்சுதான் வருவாங்க. இப்படி கண் கலங்கி நிக்கிறவனை பார்த்து எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கா, கை கால் இல்லாத குழந்தைங்களை கூட கண்டு கொள்ளாத இந்த சமூகத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனான்னு நினைப்பீங்க. பிளீஸ் மேடம், 2 நாளா அதை தேடுறேன். யாரும் அதுக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. சாப்பிடாம என்ன பண்ணுதோ, இப்போதான் உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான், இது போதுமே, வாங்க வந்து புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவன் மொட்டை மாடிக்கு தாவி பாஞ்சு ஓடுவான்னு நினைப்பீங்க. அதான் தப்பு. மெதுவா, ரொம்ப பொறுமையா அங்க இங்கன்னு கண்ணால பாஞ்சிட்டு போவோம். அந்த புறாவை பிடிக்கிற மாதிரி அங்க இங்கன்னு ஓடி விரட்டுவான். அந்த புறாவை விரட்டுற கேப்ல வீட்டுல இருக்க சந்து பொந்து, தப்பிக்கிற வழி எல்லாம் நோட் பண்ணிப்பான். வெளியில இருந்து பாக்கும்போது யார் யாரு எப்ப வரா அது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா உள்ள போய் புறாவை பிடிக்கிற கேப்ல எது எது எங்க இருக்குன்றதையும் இவங்க பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா புறாவையும் புடிச்சிருவான். புறாவை புடிச்சு பாசமலைய கொட்டுவான். இதெல்லாம் பார்த்து போன்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்ல ஒரு நல்ல கதை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு அப்ப தெரியாது, அடுத்த 10 நாள்ல அந்த வீட்டுல பெரிய அளவுல திருட்டு நடக்கும். யார் அந்த திருடன்? சந்தேகமே வேணாம், அந்த புறா மனிதன் தான். இந்த பாச திருடர்கள் புறாக்களை பாதி விலையில வாங்கி அரைகுறையா சாப்பாடு போட்டுதான் வளர்ப்பாங்க. இவங்களா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்க இருக்க வசதியான வீடை பார்த்து குறி வைப்பாங்க. புறாவோட இறக அவங்களே உடைச்சு அவங்க குறி வச்ச வீட்டு மொட்டை மாடியில இரவு நேரத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் பகல் நேரத்துல அவங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புறாவை தூது விட்ட காலெல்லாம் போய் திருட்டுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையை கேட்ட அப்புறம் உங்க வீட்டுக்கு புறாவை தேடி யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நம்ம இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பி ஹாப்பி அண்ட் பி சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.